பாத்தீங்களா எங்க போய் நிக்கிறோன்னு? பார் அந்த மலை, இந்த மலை, அந்த மலை, அந்த மலைக்கு போறது. முன்னாடி ஒரு வண்டியில 2 பேர் போறாங்க. பர்வத மலைக்கு போறோம். முதல் முறையா மலை ஏற போறோம். ட்ரெக்கிங் போறோம். எல்லாமே ட்ரெக்கிங் போறோம். எல்லாமே முதல் எல்லாமே முதல். வேற மாதிரி மலை நிறைய வாட்டி ஏறி இருக்கேன் நான். இந்த மலை இப்போ தான் ஏற போகிறேன் ஃபஸ்ட்டு. நாங்கள் ஃபன் பண்ணுறோமோ இல்லையோ, நாங்கள் படுற அவஸ்தெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபன்னாக தான் இருக்கும். அதை நான் அங்கே போயிட்டு இப்போ நெக்ஸ்ட் அடிவாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். பர்வத மலைக்கு வந்து இப்படி மலையில் மாட்டிக்கிட்டோமே. அந்த கடையில் 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. இதுவும் பாருங்க நிற்கிறான். மலை அடிவாரத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா மக்களுக்கு? இங்கே லைட்டாக மன உளைச்சலில் இருந்தேன். ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொன்னாங்க. சரி நானும் கிளம்பி வந்தேன். திருவண்ணாமலை கோயிலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே ஒரு 2.5 மணி நேரம் கியூவு. அதை முடிச்சுட்டு சரி அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தால் பர்வத மலைன்னாங்க. மலையை பார்த்தா அந்த மலை இருக்குது பாருங்க. பர்வதம்னாலும் மலை தானா? பருவத்துக்கு பக்கத்தில் மலைன்னு போட்டு மலைன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. நானும் இதுதான் மலையடி வாரம் போல் இருக்கு அப்படின்னு செக்கிங்லாம் போட்டு உள்ளே நுழைஞ்சா அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங்க்கு அப்புறம் இதுதான் மலையடி வாரம்னாங்க. சரி நான் ஏற ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டு இருக்கோம். மக்கள் எல்லோரும் இறங்கும்போது தான் நாங்கள் ஏறுறோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:41. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 7 8 நம்ம பாடி கெப்பாசிட்டியை பொறுத்தது. நாங்கள் இந்த வீடியோவில் ஃபன் பண்ணுவோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் படுற அவஸ்தை உங்களுக்கு கண்டிப்பாக ஃபன்னாக தான் இருக்கும். முக்கியமாக நானுன்னு தான் தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் யார் யார் போகிறோன்னா, மிஸ்டர் இமானுவேல் இங்கே போகிறாரு. இவர் தான், அவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங். இவர் தயா, இவர் தான் சீனியர் ஆர்கனைசர். இவர் தான், ஏன்னா இவர் 3வது வாட்டி வராரு அதனால். அப்புறம் இங்கே இருக்கார், இவர் சூப்பர் சீனியரு. ஆனால் அவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. அவர் பேர் பிரகாஷ். இப்போ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தான் ஏறுறோம். எத்தனாவது படிக்கட்டுனே தெரில, போய்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கு கோகை மாதிரி. கீழே மலையடி வாரத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு, அங்கே அன்னதானம் போட்டாங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுனால ஆரம்பமே 300 படிக்கட்டுக்கே முக்குதுங்க. முதல் முறை தான் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஏறவே மாட்டோம். இதான் கடைசி. எல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோவை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டுருக்கோம். ஓகே, ஹலோ மக்களே. அதாவது நவத்வாரத்தில் இருந்தும் காற்று வெளியேறதுனால கொஞ்சம் டயர்டாயிட்டோம். இப்போ தான் நாங்கள் 500 ஸ்டெப் வந்திருக்கோம். 500 ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தாலே அவ்வளோ தூரம் இருக்குன்னா நாங்கள் எவ்வளோ தூரம் போக போகிறோன்னு தெரியுமா? ஐயோ, அவ்வளோ தூரம் இப்போ நாங்கள் போகணும். இதோ நம்ம மச்சான் இப்போவே கைத்தாங்களாக தான் வந்துக்கிட்டு இருக்கான். இதோ அந்த உச்சியில் இருக்கார் அவர். அங்கே போக போகிறோம். அங்கே கொஞ்சம் பேச்சாடா பேசுனேன். சரி, என் இதயப்பு துடிப்பு இவ்வளோ அதிகமாக துடித்தான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். அடிவாரத்தில் கேட்டால் கூட என் இதய சத்தம் கேட்கும். அடே
என் இதேசத்தெல்லாம் காதுலேயே கேட்குதுனால புடப்புன்னு மச்சான் மச்சான் ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுது. ஆ 1000வது ஸ்டெப்பு யூடியூப்பில் ஒருத்தன் 600வது ஸ்டெப்புன்ட்டு ஏமாற்றிட்டான். 1000 படி இருக்குது, இதுக்கு மேலே வேறு இன்னும் இருக்குது. இதான் மச்சான் கீழே வந்து வாய்க்கிலேயே பேசினான், என்ன கலாய்ச்சான். ஆனால் ஃபஸ்ட்டு பாடி அவன் தான். மச்சான் வந்து குளுக்கோண்டி சாப்பிடுங்க. மச்சான் கீழே குளுக்கோண்டி வாங்கும்போது எதுக்குடா இதெல்லாம்னு கேட்டேன். இப்போ தான்டா தெரியுது எதுக்கு இந்த குளுக்கோண்டின்னு. பின்னாடி ஒருத்தர் சோகமாக கண்ணத்தில் கை வச்சு உட்காந்துட்டார். ஐயா வணக்கம்ங்க. போதுங்க 1000 படிக்க பார்த்தீங்களா என் நிலைமை எப்படி இருக்கு. 3 கிலோமீட்டர் வந்துடுமா? 30 தெரில, சத்தியமாக தெரில. இல்லை மேலே வந்துருப்போம். வலிப்புலாம் எங்கள் சொந்தக்காரர் வேறு இருக்கிறாங்களாம், அவங்கள துரத்துறதுக்கு இவ்வளோ பெரிய கட்டையோடு போயிட்டுருக்கோம் நாங்கள். சரி, நெக்ஸ்ட் இதில் நாங்கள் மீட் பண்ணுறோம். எங்கடா வணக்கானோம். படுமச்சான் ஆளுக்கு ஒன்று வாயில் போட்டுக்கினே. சொல்லுங்க வரலாமா? இந்த ஜி பூம் பா சொல்லுங்க மேலே. குளுக்கோண்டி மாத்திரை. ஆமாம் மச்சான் விசிட். லக்கடி லக்கடி அஸ்த லக்கடி பக்கடி வந்து விட்டோம். வந்து அங்கே அடிக்குது பார்த்தீங்களா மக்களே. இங்கேருந்து அவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கோம். இதில் உயரத்துக்கு வர்றது முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் இதே மாதிரி உயரத்துக்கு இதை விட இன்னும் உயரத்துக்கு போகணும், அதுதான் முக்கியம். ஓம் மகாதேவ சங்கரா. ஓம் நம சிவாய. ஹர 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 மகாதேவ். மக்களே நான் நினைச்சு பார்த்ததே ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். நாங்கள் கடந்து வந்த பாதை அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. இதுதான் நாங்கள் கடந்து வந்த பாதை. ஃபோனில் எடுக்கிறதுனால அவ்வளோ கிளியாரிட்டி கொஞ்சம் உடையுது, வேற ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இவ்வளோ மேலே வந்திருக்கோம். இதோ இருக்கு பாருங்க. அப்படி போய் இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படியே போயிடணும். இதோ இது வரைக்கும் வந்ததெல்லாம் கொஞ்சம் சாய்வாக தான் இருந்துச்சு. இது நேராக நெட்டு குத்துலாம் இருக்கா, அதான் கடப்பாறை பாறையா இது பேர். கடப்பாறை ஏற போகிறோம். இப்போ இதோ அந்த மேலே தான் போக போகிறோம். போயிட்டு வரேன். இதோ பார்த்தீங்களா கடப்பாறையை நட்டு வச்சுருக்காங்க, அதான் கடப்பாறை பாறை. அங்கே பாருங்கள் நெட்டு குத்துலாம் மேலே போகுது, அதான் கடப்பாறை பாறை. மூஞ்சில் ஒரு வீதி தெரியுதா? தெரியும், ஏன்னா ஏறுறது அப்படிப்பட்ட இதுதான். அதனால் கொஞ்சம் இடையில மிஸ் ஆகி தான் வரும். வீடியோவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? எப்படி இருக்குது? கீழேருந்து அப்படியே நேராக ஏறணும் மேலே, அதான் மேட்ரு. மக்களே பனி மூட்டம் ஒன்றுமே தெரில. ஆக்சுவலாக வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும். மேகம்லாம் பாருங்கள் நகருது. ஆக்சுவலாக இதில் கரெக்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவோம். சாயங்காலம் 5:50க்கு இப்படி இருக்குது கிளைமேட்டுன்னா 10 விட்டோம் வந்து இருங்க. பார்த்தீங்களா வெளிச்சமாக தான் இருக்குது, ஆனால் நாங்கள் நிற்கிற இடம் தான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி மேகங்கள் என்னை தொட்டு போனது உண்டு மாதிரி இப்போ எல்லா மேகமும் என்னை தொட்டு போய்கிட்டே இருக்கு. ஆனால் அது வீடியோவில் கரெக்டாக தெரில. மேலே ஒரு ஒளி தெரியுதா?
அங்கே தான் இருக்கார் அவர், இந்த மலைக்கு சொந்தக்காரர். ஓகே, மேலே வந்து ஒரு வியூவை காட்டலான்னு பார்த்தா வியூ ஃபுல்லாக பனிமேகங்கள் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக கீழே வெளிச்சமாக தான் இருக்கும், மேலே எல்லாம் பனி மூடினதுனால எங்களுக்கு எதுவும் தெரியல இங்கேருந்து பார்க்குறதுக்கு. பக்கத்தில் வந்தால் தான் ஆளே யாருன்னு கண்டுபிடிக்க முடியுது. அப்படி ஒரு சூழலில் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கோம். என் மச்சான் வந்து அங்கேருந்து தவழ்ந்தே வந்துக்கிட்டு இருக்கான். ஜஸ்ட் ஒரு இதை தரடா நீங்கள் மலையடி வாரத்திலே சொன்னீங்க. மரா ஜெயிச்சிட்டோம் மரா. ஆமாரா வாமரா, அவ்வளோதான் மரா. பின்னாடி பனி மூவகங்கள்லாம் மூவ் ஆகுது மரா. தெரியுது மச்சான், மூவ் ஆகுறது பின்னாடி. மச்சான் அந்த தியானத்துக்கு போயிட்டான். பார்த்தீங்களா மேகங்கள் எப்படி? மேகங்கள் வணக்கம். தோ மேலே ஒளி, கீழே ஐயா உட்காந்துருக்காரு. தெரிகிறது, ஒளி தெரிகிறதா? ஒளி இங்க பாருங்க, டயர்ட்ல படுத்து மேகங்கள் இன்னும் மேலே நாங்கள் போகணும், நகர்ந்து போகி கொண்டிருக்க. மேலே போய் பார்த்துட்டு வரோம். ப்ரோ, how is எக்ஸ்பீரியன்ஸ்? வேறு லெவல். ஓகே பகவான். ஓகே டன். இன்னும் முழுமையாக பயணத்தை மேலே போய் அதுக்கப்புறம் மீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்காக திறந்து விட்டாங்க. இதில் வந்து நாங்கள் 4 பேர் மட்டும் சாமி கும்பிடுவோம். ஓகே, இவ்வளோ இருந்தால் போதும். அப்படி டவரே இல்லை. இல்லை கிடைக்காது. பாட்டு இருந்தால் கூட அது பாட்டு பண்ணணும். நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாட்டு வீடியோ அதுக்குடா ஒரு ஃபேஸ் தெரியல. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போ போடுறா பட்டைய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஆறு மணிக்கு வந்தோம். சூரிய பகவான் இங்கதான் காட்சி அளிக்கிறேன்னு சொன்னாரு. அந்த வெளிச்சத்தெல்லாம் காட்டினாரு. 1 hour வெயிட் பண்ணி அவர் வரல. நாங்க இப்ப கோவமா கிளம்ப போறோம் இங்க இருந்து. நாங்க கோச்சிங் போகும்போது அந்த பக்கம் வருவாரு. அங்க அவர் வந்து எங்களை பார்க்கணும். ஓகே, பர்வதமலைக்கு ஒரு குட் மார்னிங். ஊரிலே நடிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. கிடுகிடுன்னு பின்னாடி மூவ் ஆகுதா? தெரிதா? கிளவுட் பஸ் வந்து தெரிதா? அபிசி ட்ரிப் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொஞ்சம் சொல்லுங்க. ஆயிரல பார்த்ததே இல்ல. நானும் பார்த்தது இல்லையா. கயாவை தவிர்த்து எல்லாத்துக்கும் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, மலை உச்சியில இருக்கோம் சாமி. மலை உச்சியில, பர்வதமலை உச்சியில் இருக்கிறோம். உச்சியில் கையில் குச்சிடன் இருக்கிறோம். இந்த குச்சி இல்லைன்னா எங்களால
மக்களே ஒரு வழியாக முடிச்சிட்டோமா இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கா? முடிஞ்சு சொல்லி முடிச்சிட்டோம். இவரு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மச்சான் அந்த குச்சை போட்டு கொஞ்சம் நில்ல. குச்சை போட்டுட்டேன்னா நிற்கவே முடியாது, அப்படி ஆயிடுச்சு மக்களே. இடையில எதுவும் எடுக்க முடியல, ஏன்னா நானே 3 காலில் தவழ்ந்து நிற்கிறேன். அடுத்த வாட்டி தெம்பா போய் எடுத்து காட்டுறேன். ஓகே சரி, பயணம் எப்படி இருந்தது சொல்ல மச்சான். அப்படி இது பயணம் இப்போதைக்கு சொல்ல முடியல அந்த அளவுக்கு. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம் இப்போ? அடையப்பா அதான் தெரிஞ்சு போடுறா. அதுதான் மலையில இருந்து இறங்கி வந்திருக்கோம். காலு ஒரு ஸ்டெப் எடுத்து முடியல முடியல. மன்னிச்சிடுங்க. அடுத்த வாட்டி தெம்பா ஏறுவேன், கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். அடுத்த வாட்டி வருவேன். சரி, அடுத்த வாரம் வரோம். அடுத்த வாரம் புதன்கிழமை, அடுத்த வாரம் புதன்கிழமை வரோம். வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம 4 பேர் மட்டும்தான் அங்கே தனியாக இருந்தோமா, வேறு யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் இருக்குமா. அப்படியே பூஜை முடிச்சுட்டு அங்கேயே உட்காந்து ஐயரே வந்து எழுப்பி தியானம் பண்ணி, ஐயர் தான் வெளிப்பட்டுரு, ஐயா நீங்கள் தியானம் பண்ணலாம் போதும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அருமை. எந்த சிவன் முன்னாடி இந்த மாதிரி உட்கார முடியாது. இல்லை இல்லை, நம்ம இந்த அளவுக்கு நீங்கள் தொடவே முடியாதுல்ல சிவன். ஆக்சுவலி யூஸ்வலாக மற்ற சிவன்லாம் தொட்டால் லைக் வந்து தொட முடியாது, கிட்ட போயிட்டு இது மட்டும் வாங்கிட்டு வரணும். பட் இந்த சிவன் தொட்டு பூஜை பண்ணி விபூதிலாம் போட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை வாழை முடிஞ்சா வரமாட்டானா? ஸோ அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சது. போயிட்டுருக்காங்க. இப்போ போயிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் ரீச் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் அப்படியே பொடி நடையா 2 பேர் ஓசூர் கிளம்புவாங்க, 2 பேர் சென்னை, 2 பேர் சென்னை கிளம்புவோம். போய் சேர்ந்து நைட்டுக்குள்ளே எப்படியா போய் சேர்ந்துருவோம், அது கன்ஃபார்ம். ஸோ தட்ஸ் ஆல் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அஸ். அண்ட் முடிஞ்சது. எல்லாத்துக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம். இதை விட பயங்கரமான ஒரு ட்ரிப்பு பிளானோட மறுபடியும் மீட் பண்ணுறோம். ஆமாம், அதுக்குள்ளே கொஞ்சம் உடம்பை தேத்திடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குலாம் நாக்கு தள்ளிடுச்சு, பாதி மேலே கிடக்கிறதுக்குள்ளே வாங்கிட்டேன். ஸோ வேறு என்ன, ஸோ மறந்துட்டேன் அந்த கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும்ல, அதை டிக்குன்னு அழுத்தி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இந்த பர்வத மலைவர்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ட்ரபிள் மேக்கர்ஸ் 99. குட் பை மக்களே. தேங்க்யூ.